إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी कलामिहिल क़दीम व हुवा अस्दक़ुस सादिक़ीन अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि. நம்மை முஸ்லிம்களாகவும் முஃமின்களாகவும் படைத்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் நம்ம அல்லாஹ் தஆலா இல்லோக ரட்சகர் சர்வரே அம்பியா சர்க்காரி தோ ஜஹான் சர்வரே ஆலம் सरदार कायनात हकीकतुल हकाइक खैरुल वराज़िक असलुल वसूल अक़लुल वक़ूल आकाए नामदार முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருவும்மத்தில் ஆக்கி வைத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் அல்லாஹ் தஆலா நம்மை இந்த சிறப்பான மாதத்தில் அல்லாஹ் தஆலா சிறப்பான இரவில் நம்மை ஒன்று கூட்டினானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அன்பர்களே, அல்லாஹ் தஆலா நம்மை சிறப்புமிக்க லைலத்துல் கத்ருடைய இரவில் ஒன்று சேர்த்திருக்கிறான். ஹதீஸ் ஷரீஃப்களில் வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பனு இஸ்ராயீலை சார்ந்த 4 நபிமார்கள் 80 வருட காலம் கண் விழித்து இபாதத் செய்தார்கள். 80 வருட காலம் கண் விழித்து இபாதத் செய்து கொண்டே இருந்தார்கள் 4 நபிமார்கள் என்று நபி அவர்கள் சொன்னாங்க. இதை கேட்ட சஹாபாக்கள், யா ரசூலுல்லாஹ், எங்களுக்கு அப்படி ஒரு பாக்கியம் கிடைக்குமா என்று கேட்டார்கள். நாங்க வாழ்றதே மொத்தமே 80 வருஷம் தான், நாங்க எப்படி இதுல 60 70 சஹாபாக்கள் அந்த ஏக்கத்தோட கேட்கிறாங்க. அந்த நபிமார்கள் 80 வருஷம் கண் விழித்து வணங்கினார்கள் என்பதா சொல்கிறீர்களே என்று சஹாபாக்கள் நபி அவர்கள்ட்ட அந்த கைசேதத்தை வெளியிடுறாங்க. இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. வந்து சொன்னாங்க, நபியே, அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கிட்டான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கத்ர் இருக்கிறதே அந்த ஒரு இரவு கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதங்களை விட சிறந்தது ஒரு இரவு. 83 வருஷம் 4 மாசம். இந்த 1000த்தை என்ன பண்ண போனா 1000 மாசத்தை எண்ணி பார்த்தா மொத்தம் 83 வருடங்கள் 4 மாசம் வரும். ஒரே ஒரு லைலத்துல் கத்ரை நாம் அடைந்து விட்டால், அதில் முழுவதுமாக அமல் செய்து விட்டால் 83 வருடம் 4 மாசம் செஞ்ச நன்மை அல்லாஹ் கொடுத்துறான். சஹாபாக்களுடைய அந்த ஏக்கத்தை அல்லாஹ் போக்கியவனால, சஹாபாக்களுடைய இந்த ஏக்கத்தை அல்லாஹ் தஆலா போக்கிய நிலையில் எவ்வளவு பெரிய நன்மை கொடுத்துறாங்க. அதுபோல் நாம நம்ம வயசுல 10 லைலத்துல் கத்ரை அடைந்து நன்மை செய்து விட்டால் 830 வருஷம் அமல் செஞ்ச நன்மை அல்லாஹ் கொடுக்குறான். இப்ப நாம 20 லைலத்துல் கத்ர் 30 லைலத்துல் கத்ர் அல்லாஹ் எவ்வளவு வயசுகளை கொடுக்குறான். அல்லாஹ் இன்னும் 10 லைலத்துல் கத்ரை அடைய நமக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். அன்பர்களே, அப்ப அல்லாஹ் தஆலா ஒரு இரவு கண் விழித்து அமல் செய்தால் அல்லாஹ் 83 வருடம் யாரு பனு இஸ்ரவேலர்கள் இருந்த நபிமார்கள் செய்த இபாதத்தின் நன்மை அல்லாஹ் நமக்கு கொடுத்தார். ஒரு நாள்ல கொடுத்தனா அவர்கள் 83 வருஷம் செஞ்ச அமல். இது என்னவென்று கேட்டால், சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் மேல வச்சிருந்த பாசம், அல்லாஹ் ரசூலுல்லாஹ் மேல வச்சிருந்த பாசத்துடைய விளைவாக இந்த உம்மத்துக்கு காணிக்கையா கிடைச்சிருச்சு. ஒரு இரவு முடிச்சிட்டு இருந்தாலே அல்லாஹ் அவ்வளவு நன்மைகளை அள்ளி கொடுத்தார். அல்லாஹ் எவ்வளவு நன்மைகளை அள்ளி கொடுத்தாரா. என் நபியுடைய உம்ம சஹாபாக்கள் கேட்கிறாங்க. கேட்டதோட ரசூலுடைய கல்வில அந்த ஆசை வந்துருச்சு, உம்மத்துக்கு இந்த மாதிரி ஒரு நன்மை இல்லாம போயிடுச்சு. அல்லாஹ் உடனே தன் நபியுடைய அந்த ஆசையை தீர்ப்பதற்காக வேண்டி சூரா இறக்கி வச்சுட்டா என்னவாயிடுச்சு என்பதில் அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு சிறப்பான இரவை நசீபாக்கினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரவு சில அஸ்ரார்களின் காரணத்தினால் மறைக்கப்பட்டுச்சு. என்று கேட்டால், அந்த இரவு மறைக்கப்படவில்லை என்றால்
இந்த இரவு தான் தெரிந்து விட்டால், நாம பார்க்கிறோம் எவ்வளவு சகோதர முஸ்லிம்களை பார்க்கிறோம், எல்லா இரவையும் ஒரே இரவு மாதிரி ஹேண்டில் பண்ணக்கூடியவர்கள், கையாளக்கூடிய எத்தனையோ சகோதரர்களை பார்க்கிறோம். அவன் எல்லா இரவுலையும் ஒரே மாதிரி தான். அதுபோல அல்லாஹ் தஆலா இந்த இரவு தான் அந்த சிறப்பு மிக்க இரவு என்று சொல்லி அந்த இரவை ஒரு நபர் மதிக்கவில்லை என்றால் பாவமும் அவ்வளவு பெருசா போயிடும். அந்த இரவை கண் விழித்து அமல் செய்தால் எப்படி அந்த 83 வருஷத்துடைய நன்மை அல்லாஹ் தரானோ, அந்த இரவை நாம் அவமதித்து விட்டால் அவ்வளவு பாவமும் சேர்த்து. பொதுவாகவே சொல்லுவாங்க மஃபூஹும் முகாலஃபான்னு சொல்லுவாங்க. இப்படி நடக்கும், இப்படி செய்தால் இப்படி நடக்கும் என்றால், இப்படி செய்யவில்லை என்றால் அப்படி நடக்காது. இப்படி செய்யவில்லை என்றால் அப்படி என்ன செய்யாது, நடக்காது. அப்ப அந்த இரவு கண் விழித்து இபாதத் செய்தால் அல்லாஹ் 83 வருஷம் நன்மை கொடுப்பான்னா, நீ அந்த இரவு தான் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் சாதாரணமாக அழித்து விட்டால், அதை கழித்து விட்டால் அதற்கான தண்டனைக்குரியவர்களா போயிடும். அப்ப அல்லாஹ் தஆலா அந்த இரவை மறைத்து விட்டான். நாளை கியாமத் நாம அல்லாஹ்ட காரணம் சொல்ல கூட அல்லாஹ் மன்னிச்சுக்குவான். அது என்ன இரவுன்னு தெரியல அல்லாஹ், அதனால நான் கொஞ்சம் மரியாதை குறைவா இருந்துட்டேன் ரப்பே என்று சொன்னாலும் கூட உம்மத்தே முஹம்மதியாவின் மீது இருக்கக்கூடிய பாசத்தின் காரணத்தினால் அல்லாஹ் மன்னித்து விடுவான். பல அஸ்ரார்கள் எழுதுறாங்க, ஏன் அல்லாஹ் தஆலா அந்த இரவை மறைத்தான் என்பதற்கு பல காரணங்கள் எழுதுறாங்க. அதுல இது ஒரு முக்கியமான காரணம். அப்ப அன்பர்களே, நாம குர்ஆன், ஹதீஸ், நல்ல அமல்கள் இவைகள் எல்லாம் நமக்கு சொல்லி காட்டக்கூடியது ஒரே ஒரு விஷயத்தை தான். என்ன விஷயம்? அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய ரசூலின் மீதும் அளவு கடந்த நேசம் நமக்கு முக்கியம். அல்லாஹ் நம்ம செய்திருக்கக்கூடிய பேருபகாரங்களை நாம் என்ன செய்ய வேண்டும் என்பவர்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்ம உம்மத்தை முஹம்மதியாவில் கொண்டு வந்திருக்கிறான். அல்லாஹ் கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், நாம் அல்லாஹ்விடத்தில் அழுவதை, நம் கல்பில் அல்லாஹ்வுடைய குஷு இருப்பதை தான் அல்லாஹ் ஆசைப்படுறான். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எதுமா இது சொல்றாங்க, யா அல்லாஹ், நான் உனக்கு ஏதாவது ஒரு காணிக்கை செலுத்த வேண்டும் ரப்பே, நீ எனக்கு ஏதாவது ஒன்று சொல்லித்தா அல்லாஹ்னு கேட்டாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னானா, ஈசா ஹப்லி, எனக்கு வணங்குங்கள் ஈசா. துமுஅ ஐனைக், உங்கள் இரு கண்களில் இருந்து வடியக்கூடிய கண்ணீரை எனக்கு வழங்குங்கள் காணிக்கையாக என்றான் அல்லாஹ். நீங்க அழுகுங்க, அழுது என்கிட்ட கேளுங்க ஈசா, நான் என்ன செய்கிறேன், நீங்க எனக்கு காணிக்கை அனுப்பணும்னு நினைக்கிறீங்கல்ல, இதை அனுப்புங்க. அந்த மாதிரி உங்க கல்புல இருக்கக்கூடிய அந்த குஷு ஹுதுவ அனுப்பி வைங்க. உங்க கல்புல இருக்கக்கூடிய அல்லாஹ் மீது உண்டான அந்த பயத்தை காணிக்கையாக அனுப்பி வையுங்கள் ஈசா என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். அதே ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி வச்சு தௌராத் அல்லாஹ் இறக்குனதுக்கு அப்புறம் அல்லாஹ் சொன்னானா, மூசா, நான் என்ன தெரியுமா உங்கள்ட்ட ஆசைப்படுறேன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நீங்கள் இந்த தௌராத்தை, என்னுடைய இந்த கலாமை நீங்கள் ஓத வேண்டும், அழுகக்கூடிய குரலில் நீங்கள் ஓத வேண்டும், அதை நான் கேட்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொன்னார். ஏன்னா அழுக அல்லாஹ்ட்ட இல்லாத ஒன்று, அதை தன் அடியார்களில் பார்க்க தான் அல்லாஹ் ஆசைப்படுறாங்க. அல்லாஹ் அழுகிறதுல அல்லாஹ் கனியானவன், அல்லாஹ்க்கு அழுக வேண்டிய அவசியமே கிடையாது. நாம அடிமைகள், நம்மள்ட்ட அழுக மட்டும்தான் இருக்கு. அல்லாஹ் அதை பார்க்க ஆசைப்படுறாங்க. நீங்க அழுது கேட்பதை, நீங்க அழுதி தௌராத்தை ஓதுவதை மூசா நான் ஆசைப்படுறேன் மூசா, இதுதான் உங்களுக்கு நான் தௌராத்தை இறக்கி நான் உங்கள்ட்ட கேட்கறதுன்றாங்க. ஏன் கலாம நீங்கள் ஓதுங்கள், அழுதவர்களாக ஓதுங்கள், அந்த குரல் கடத்தவர்களாக ஓதுங்கள் மூசா, அதை நான் கேட்க வேண்டும் என்பதாக அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்னான. ஹஜ்ரத் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இப்ப அல்லாஹ் தன் அடியார்களிடமிருந்து தன்னை நேசிப்பதை, அவர்கள் தன் பக்கமே நெருங்கி இருப்பதை ரொம்ப விரும்புறாங்க. இந்த அளவுக்கு மகான்கள் எழுதிட்டாங்க, ஒரு மனிதர் அல்லாஹ்விடம் அழுது துஆ கேட்டார். ரொம்ப நாளா கேட்கிறாரு, அந்த துஆ கபூலே ஆகல. அழுது அல்லாஹ்ட்ட கேட்டாரு, கபூலே ஆகல. ஒரு நாள் விரக்தியாகி அல்லாஹ்ட்ட கேட்கிறாரு, அல்லாஹ் இவ்வளவு நாளா உங்க துஆ கேட்கிறேன், அழுது தானே எஜமான கேட்கிறேன், நீ ஏன் அல்லாஹ் கொடுக்க மாட்டேன்னு கேட்டாங்க. அப்போ ஒரு அசரீரி சத்தம் பள்ளிவாசல்ல வந்துச்சான், என் அடிமையே, உன் அழுகை எனக்கு பிடிச்சு போச்சு, நான் இப்ப கொடுத்தா நீ அழுக மாட்டேன், அதனால உனக்கு நான் கொடுக்காம தாமதப்படுத்துறேன். உடனே அந்த அடிமை இனி அழுதுகிட்டே இருக்கிறான். அதனால் நண்பர்களே, அல்லாஹ்விற்கு சிலரை மிகவும் பிடித்து விடும். அவர்களை அல்லாஹ் தஆலா ஒரு அமைப்புல வச்சு பார்ப்பான். நபி அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அல்லாஹ் நம்மை நேசிப்பதில் உள்ளது நண்பர்களே. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனிமத்து பொருட்களை
புதுசா இஸ்லாத்துக்கு வந்த மக்களுக்கு பங்கு போட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அங்க ஒரு ஏழை சஹாபி இருக்கிறார். நபி அவர்கள் அவருக்கு கொடுக்கவே இல்லை. பக்கத்துல இருந்த ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், இவரும் முஸ்லிம் தான், யார் ரசூலுல்லாஹ், இவரும் மூமின் தான், இவருக்கும் கொடுங்கட்டாங்க. நபி அவர்கள் அவர் முஸ்லிம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அந்த சஹாபி விட்டுட்டாங்க. அதோட திருப்பி நபி அவர்கள் அந்த கனிமத்தை எடுத்து பிறகு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. திரும்பி இந்த சஹாபி அவரை ஞாபகப்படுத்துறாங்க, யார் ரசூலுல்லாஹ், இவரும் மூமின் தான், யார் ரசூலுல்லாஹ், இவரு கொடுங்கன்னு கேட்கிறாங்க. நபி அவர்கள் கேட்கிறாங்க, அவர் முஸ்லிம் இல்லையான்னு கேட்கிறாங்க. இவங்களுக்கு விளங்கவே. திருப்பி நபி அவர்கள் ஃபுல்லா கனிமத்தை கொடுத்து முடிக்க போறாங்க. திரும்பி ஒருத்தர் ஞாபகப்படுத்துறாரு, யார் ரசூலுல்லாஹ், இவரும் மூமின் தான், இவரு கொடுங்க, யார் ரசூலுல்லாஹ். நபி அவர்கள் இவர் முஸ்லிம் இல்லையான்னு கேட்கிறாங்க. கேட்டுவிட்டு அந்த ரெண்டு சஹாபியும் பேசாம இருந்துட்டா. நபி அவர்கள் கனிமத்தை எல்லாத்துக்குமே கொடுத்துட்டாங்க. எல்லா கனிமத்தெல்லாம் காலி ஆயிடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கூப்பிட்டு சொன்னாங்க, சிலர் நான் கொடுக்கவில்லை என்றால் என்னை குறை சொல்வார்கள், அதனால் நான் அவங்களுக்கு கொடுத்துட்டேன். சிலர் நான் கொடுக்கவில்லை என்றாலும் என் மீது பிரியமாகவே இருப்பார்கள், அதனால தான் அவங்களுக்கு கொடுக்கல. நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அன்பர்களே, என்ன விளங்குது, நபி அவர்கள் சில பேர்த்த கொடுக்கறாங்க, பொருந்திக்குவாங்கன்னு தெரிஞ்சு. சிலர் பொருந்தி கொள்ள மாட்டார்கள் என்ற காரணத்தினால் கொடுப்பாங்க. சில பேருக்கு கொடுக்க மாட்டாங்க, அவர்கள் பொருந்தி கொள்வார்கள் என்ற காரணத்தினால். அல்லாஹ் தஆலா தன் அடியார்களிடமிருந்து அல்லாஹ்வுடைய ரசூலிலிருந்து ஆசைப்படுறாங்க. தன்னுடைய ஹுப்பு தன் காதல் அதிகமா இருக்கு தன் அடியார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல உன் நபியை சொல்லுங்க, இன்கான ஆபாவுக்கும், உங்களுடைய பெற்றோர்கள், ஆபாவுக்கும்னா உங்களுடைய மூதாதையர்கள், உங்க அத்தா, உங்க அத்தா, அத்தாவுடைய அத்தா, அத்தாவுடைய அத்தா, இலா யௌமில் கியாமா, அல்லது அதுக்கு மேல இருக்கிற வரைக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரை. இன்கான ஆபாவுக்கும் அபனாவுக்கும், உங்களுடைய பிள்ளைகள், புள்ள, பேர புள்ள, அவங்களுடைய புள்ள, அவங்களுடைய பிள்ளை, இலா யௌமில் கியாமா. வ இஹ்வானுக்கும், உங்களுடைய சகோதரர்கள், வ அஸ்வாஜுக்கும், உங்களுடைய மனைவிமார்கள். இன்கான ஆபாவுக்கும் வ அபனாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும், உங்களுடைய குடும்பத்தார்கள். சொல்லுங்க நபியே. வ அம்வாலு மிக்தரஃப்துமூஹா, நீங்கள் சம்பாதித்த சொத்துக்கள். வ திஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா, எங்கு நஷ்டமாகி விடுமோ என்று நீங்கள் பயந்து சேர்த்த வியாபாரங்கள். வ மசாகினு தரதௌனஹா, நீங்கள் பொருந்திக் கொண்டு கட்டிய கட்டிடங்கள், உங்களுடைய வீடுகள். இவைகள் எல்லாம் அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி, உங்களுடைய தந்தை, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய மனைவி மக்கள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய சொத்துக்கள், உங்களுடைய வியாபார ஸ்தலங்கள், நீங்கள் கட்டிக்கொண்ட வீடுகள், இவைகள் எல்லாம் அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி, இவைகள் எல்லாம் அல்லாஹ்வை விடவும், அல்லாஹ்வுடைய ரசூலை விடவும், அல்லாஹ்வின் வழியில் நீங்கள் செல்வதை விடவும் உங்களுக்கு இவைகள் பிரியமாக இருக்குமே ஆனால் ஃபத்தரப்பசு ஹத்தா யாத்தி அல்லாஹ் பி அம்ரி, அவர்கள் எதிர்பார்த்து கொள்ளட்டும், அல்லாஹ்வே அவர்களை தண்டிப்பான் என்பதாக அல்லாஹ் சொல்றான். இந்த எல்லாமும் சரி, என்னை விடவும் என் ஹபீபை விடவும் உங்களுக்கு நேசமானதாக ஆகவே கூடாதுங்கிறாங்க. நான் எல்லாம் உங்களுக்கு கொடுத்தேன், உங்களை எனக்கு எடுத்துக்கிட்டேங்கிறாங்க. கலக்க நக்குங்கிறான், கலக்க நக்கும் உங்களுக்காக படைத்திருக்கிறோம். கலக்கலக்குமா ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமியில இருக்கிற எல்லாத்தையும் உங்களுக்கு படைச்சிருக்கிறேன், ஆனா உங்களை எனக்கும் படைச்சிருக்கிறேன். உங்களை எனக்கும் என் ஹபீப் நாயத்துக்கும் படைச்சிருக்கிறேன். சஹாபாக்களும் அன்பர்களே அல்லாஹ்வை நேசித்தார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலை நேசித்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஒரு சஹாபி ரசூல் நபி அவர்கிட்ட வந்தார். வந்து கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், மத்த சாத், கியாமத் எப்ப யார் ரசூலுல்லாஹ் வரும் கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, கால வைலக், என்ன ஆச்சு, மா தல்தலஹா, என்னையா நீ கியாமத்துக்கு ரெடி பண்ணி இருக்கிற, என்ன கேக்குறீங்க, ஏன் கியாமத் எப்ப வரும் கேட்கிறீங்கடா. அப்ப அந்த சஹாபி சொன்னாங்க, மா அத்ததுலஹா, யாரோ சொல்றாங்க, அந்த கியாமத்துக்காக நான் எதுவுமே ரெடி பண்ணல, இல்லா அன்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலுஹு, இருந்தாலும் நான் அல்லாஹ்வையும் ரசூலையும் ரொம்ப நேசிக்கிறேன் யாரோ சொல்லலாம். இந்த நேசம் எனக்கு எப்ப கியாமத் வரும்னு தோணிட்டு இருக்கு யாரோ சொல்லலாம். எப்ப உங்களை நான் நேசிக்கிறேன், உங்களையும் நேசிக்கிறேன், அல்லாஹ்வையும் நேசிக்கிறேன். மத்த சாத் எப்ப கியாமத் வரும், எப்ப கியாமத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த மஅமன் அஹபபதன்டாங்க ரசூல், நீ யாரை நேசிக்கிறியோ அவங்க கூட கியாமத்தில் ஏற்பட்டாங்க. என்ன சொல்றாங்க நபி அவர்கள், சஹாபாக்கள் எல்லாம் யார சொல்லலாம், நாங்களும் அப்படிதான் யார சொல்லலாம் இருக்கோம், நாங்க பெரிய லெவல்ல அமல் செய்யல. சஹாபாக்கள் சொல்றாங்க, வாழ்நாள் ஃபுல்லா அமலையே செய்த சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்களும் பெரிய அமல் செய்யல யார சொல்லலாம், நாங்களும் உங்களே அல்லாஹ்வை ரொம்ப நேசிக்கிறோம். நபி அவர்கள் சொன்னாங்க, நீங்களும் அல்லாஹ் யாரை நேசிக்கிறீங்களோ அவர்களோட இருப்பீங்க.
அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நாங்கள் இஸ்லாம் ஆனதற்கு பின்னால் இந்த செய்தியை கேட்டுதான் மிக சந்தோஷப்பட்டோம்னு எழுதுறாங்க. அனஸ் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, எல்லா சஹாபாக்களும் இஸ்லாத்துக்கு பின்னால் மிகப்பெரிய சந்தோஷம் என்ன, நீங்க யாரை நேசிக்கிறீங்களோ அவங்க கூட கியாமத்தில் இருப்பீர்கள் என்று நபி அவர்கள் சொன்னதுதான். அப்ப சஹாபாக்கள் என்னதான் ஆசைப்படுறாங்க நண்பர்கள், அல்லாஹ்வை நேசிப்பது, அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிப்பது. இந்த நேசம் இருக்கு, இதுதான் அல்லாஹ் ரசூலை பக்கம் சேர்த்து வைக்க. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நேசம் எப்போ வரும், ஒரு மனிதனை பற்றியான நேசம் இன்னொரு மனிதனுக்கு எப்போ வரும், அந்த மனிதனுடைய இஹ்சானாத்துகள் விளங்காதான் வரும். இந்த மனிதனுடைய இஹ்சானாத்துகள் விளங்கு, அவர் நமக்கு எவ்வளவு உபகாரம் செய்திருக்கிறார், இவர் நமக்கு எவ்வளவு பாடுபட்டிருக்கிறார், இவர் நமக்கு என்னெல்லாம் கொடுக்கிறார் தெரிஞ்சா அவர் மேல முகப்பத்து வரும். நம்ம மேல ஒரு அக்கறையும் காட்டாத ஒரு நபர் மீது நமக்கு முகப்பத்து வராது. சூஃபியாக்கள் அல்லாஹ் என்னெல்லாம் செய்யறான் நமக்குன்னு சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய முகப்பத்தை அதிகப்படுத்துறாங்க. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு அந்த முகப்பத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அந்த முகப்பத்தின் காரணத்தினால் சஹாபாக்கள் உயிரை கூட கொடுத்துட்டாங்க. சஹாபாக்கள் தங்களுடைய சொத்துக்களை கொடுத்துருக்காங்க. நான் முகப்பத் இல்லாம, முகப்பத் ரொம்ப முக்கியம், இஷ்கு இருக்க ரொம்ப முக்கியம். இஷ்கு முகப்பத் வந்துட்டு அமல் தானா வரும். இஷ்கு இல்லைன்னா அமல் செய்ய மாட்டான் ஒரு மனுஷன். அதுக்காக சொல்லி காமிச்சாங்க, ஒரு மனுஷன் தப்லீக் ஜமாத்துல ஒரு ஆளை வலுக்கட்டாயமா பள்ளிக்கு இழுத்து விட்டார். அவன் வரவே மாட்டேன்னு சண்டை போட்டுருக்கான். கதற இழுத்து வந்துட்டார் அவன் பள்ளிவாசல். அவன் பள்ளிவாசலுக்கு வருவான், அல்லாஹ் முன்னாடி நிப்பான். எப்போதையுமா நிப்பான், வெறும் இபாதத் செய்ய மாட்டான். அல்லாஹ் அவனுக்கு என்ன ஏசான்னு செய்யலாம். நீ அல்லாஹ்வுடைய பிச்சையில தான் இந்த வினாடி வரைக்கும் வாழ்றேங்கிற அவனுக்கு உணர்த்திட்டா இரவுல எச்சிருந்தா அல்லாஹ் அழுதுட்டிப்பான். சூஃபியாக்கள் அந்த வேலை தான் செய்றாங்க. முதல்ல அல்லாஹ்வுடைய முஹப்பத் போடுறாங்க, இஷ்கு போடுறாங்க, அப்புறம் அமல் தானா வந்துடும். முதல்ல அமல் அமல் எப்படி செய்வான் அவன்? ஒரு வழியா சர்க்கார் சொல்லி காட்டுறாங்க. அந்த சர்க்கார் ஒரு ஏரியா பேர் சொன்னாங்க, அந்த பள்ளிவாசலுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டான். அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பட்டாணிய அவன் எல்லா தக்பீர் கண்டதுக்கு அப்புறம் சும்மா நின்றுட்டு இருந்தான். எல்லா ருக்கு செஞ்சதுக்கு அப்புறம் சும்மா தான் அங்கேயே நிக்கிறான். அதே மாதிரி பள்ளிவாசல் நடு சத்துல சர்க்கார் அந்த பள்ளியில தான் தொழுதுட்டு இருந்தான். எல்லாம் சஜிதாக்கு போயிட்டாங்களாம். அவன் அப்படியே சரியா நின்னுட்டு, சரியான சைத்தான் அவங்கிறாங்க சர்க்கார், சரியான சைத்தான் அப்படியே நின்னுட்டு சொன்னானா, இன்கே சர் சஜிதே மே இன்கே தில் தகாபாசி மேண்டான். சர்க்கார் சொல்லி சொன்னாங்க, இவங்களுடைய தலலாம் சஜிதாவில் இருக்கு, மனசுலாம் யாரை எங்க மொட்டை போடலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறானுங்க. இவனுங்க தொழுகிறதுலாம் ஒரு தொழுகையான்னு பள்ளியாசல் நடு சப்புல நின்றுட்டு கேட்டாங்கிறாங்க சர்க்கார். என்ன கேக்குறான் அவன், इनके दिल इनके सर सजदे में इनके दिल दगाबाजी में, दगाबाजीனா எப்படி மோசடி செய்யறது, சஜிதாவுல தலையை வச்சிட்டு யாரை எப்படி மோசடி செய்யறதுன்னு யோசிச்சு நிக்கிறானுங்க என்று ஒரு வாசகத்தை தொழுகையில அவன் நடு சஃபுல நின்று சொன்னான் சர்க்கார். அது மாதிரி என்பவர்களே, இபாதத்தை அல்லாஹ் பக்கம் மனுஷன் செய்ய முற்படுவதில்லை. காரணம் என்ன, அல்லாஹ் யாருன்னு தெரியுது, அல்லாஹ்வுடைய இஹ்சானாத்துகள் என்னன்னு தெரியல, அல்லாஹ் எப்படிலாம் தேவை பூர்த்தி செய்யறான்னு தெரியுது. சஹாபாக்களுக்கு தெரிஞ்சிருச்சு, சஹாபாக்களுக்கு தெரிஞ்சிருச்சு, உயிரை போட்டு இந்த அல்லாஹ் தான் என்னுடைய இவ்வளவு தேவைகளை பூர்த்தி செய்தானா என்று விளங்கினால்தான் தக்பீர் கட்டி அதை ஆரம்பிச்சார். நாம் அல்லாஹ்வை விளங்கி கொண்டோம் என்றால் அதற்கான அடையாளம் நம்மள இபாதத்துகள் வந்தது. அல்லாஹ்வை விளங்கினதுக்கு அடையாளம் தான் நண்பர்களே நாம் அல்லாஹ் முன்னாடி கை கட்டி இருப்பது. நம்ம ஒரு ஆளை நேசிக்கிறோம், நேசிப்போர் சொல்வதை கேட்போமா இல்லையா? நாம அல்லாஹ்வை நேசிக்கிறோம், ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோம்னா அப்ப அல்லாஹ் ரசூல் சொல்வதை நாம் கேட்க வேண்டும், நம்ம உடல் தானாக செய்ய வேண்டும். செய்யவில்லை என்றால் நாம் அல்லாஹ்வை நேசிக்க இல்லைன்றாங்க. நம்ம அல்லாஹ்வை நேசிக்க இல்லை, ரசூலை நேசிக்க இல்லை. நேசிப்பதா இருந்தால் அவர்கள் சொல்வதை நாம் நிச்சயம் செய்யணும். நேசம் இருக்கு பாருங்க, அது மிக அவசியம் இல்லையா? நேசம் மிக அவசியம். ஒரு சஹாபி ரசூல் நபி அவர்கள்ட்ட வந்தாங்க, யார் ரசூலுல்லாஹ், நீங்க என் உயிரை விட எனக்கு ரொம்ப பிரியமானவர்கள் யார் ரசூலுல்லாஹ், நான் பெற்ற குழந்தைகளை விட எனக்கு மிகவும் பிரியமானவர்கள் யார சொல்லுதா, நான் வீட்டுல இருப்பேன் சர்க்கார், உங்களுடைய நினைவு வந்து விட்டால் உடனே பள்ளிக்கு வந்துடுவேன். எனக்கு இன்று ஒரு சிந்தனை வந்தது, நாம மௌத்தா போனதுக்கு அப்புறம் உங்களை அல்லாஹ் சொர்க்கத்துல நபிமார்களுடைய அந்தஸ்துல உயர்த்திவா, நீங்க நபிமார்கள் போய் இருப்பீங்க, நான் அப்ப உங்களை பார்க்க முடியுமா யார சொல்லுதா என்பதாக அந்த சஹாபி ரசூல் வந்து கேக்குறாங்க. இங்க நான் வீட்டுல இருக்கிறேன், நாம வந்து பாத்துக்கிறேன், நீங்கள் எனக்கு மிகவும் உகப்பானவர்கள், நீ நப்சி என் நப்சை விட என் பெற்றெடுத்த குழந்தைகளை நீங்கள் உகப்பானவர்கள் யார சொல்லுதா, உடனே வந்து பார்த்தது கியாமத்துல பார்க்க முடியுமான்னு கேட்டாங்க. அவர்களுடைய தேட்டம் அந்த ஆயத்துக்கு
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. "வமை யுத்தில்லாஹு வ ரசூலுஹு வமை யுத்தில்லாஹு வ ரசூலுஹு ஃபௌலாயிக மஅல்லஸீன அன்அம்த அலைஹிம் மினன் நபிய்யீன வ ஸித்தீகீன வ ஷுஹதாஇ வ ஸாலிஹீன்." யார் அல்லாஹ் ரசூலுக்கு இத்தாஅத் செய்து வாழ்வார்களோ அவர்கள் நபிமார்களுடன், சித்தீகீன்களுடன், ஷுஹதாக்களுடன் இருப்பார்கள். அல்லாஹ் ஆயத்து. சஹாபாக்களுடைய அந்த காதல், நபியவர்கள் மீது கொண்ட அந்த பாசம் அவங்களை எங்கே தேடி வரல சர்க்கார், அங்க பார்க்க முடியுமா? அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வச்சதா அவங்களை நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் அல்லாஹ்வை நேசித்தால், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தால் கியாமத்தில் அல்லாஹ் ரசூல். நம்ம சர்க்கார ஆசைப்படுறோம், சர்க்கார் சொன்ன மாதிரிலாம் வாழ்ந்தா சர்க்கார் கூடாது. ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோம், ரசூலுல்லாஹ் சொன்னதின் பிரகாரம் எல்லாம் வாழ்ந்தால் நாம எங்க போயிடுவோம்? ரசூலுல்லாஹ் கூட இருப்போம் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் கூட இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சொன்னதின் பிரகாரம், ரசூல் சொன்னதின் பிரகாரம் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார். நாட்கள் சென்று கொண்டு இருக்கிறது. சர்க்கார் சொல்லி காமிச்சாங்க, அல்லாஹு தஆலா பெருநாள் முடிஞ்சு பெருநாள் அன்று ஈத்காவுல போய் எல்லாம் தொழுது முடிச்சதோட அல்லாஹ் மலாயிக்குமார்களை இறக்கி வைக்கிறான். மலாயிக்குமார்கள் ஒவ்வொரு தெருவுடைய முனையிலையும் நின்று ஈத்காவுக்கு வரவங்களை முஆனகா செஞ்சு, முசாஹபா செஞ்சு கொண்டு போய் ஈத்கால நிறுத்துறாங்க. அப்ப அல்லாஹ் கேட்கிறானா, என் அடியார்களுக்கு நான் என்ன கூலி கொடுக்கணும்? அவ அங்க இருக்க மலாயிக்குமார்கள் எல்லாம் அல்லாஹ் சொல்றாங்க, யா அல்லாஹ் உன் அடியார்களுக்கு நீ பரிபூர்ண கூலியை கொடுக்கிறார். அப்ப அல்லாஹ் சொல்றானா, மலாயிக்குமார்கள் நீங்க சாட்சியா இருங்க, என் அடியார்கள் எல்லாத்தையும் நான் மன்னிச்சுட்டேங்கிறான் அல்லாஹ் ஈதுகால வச்சு. அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், சர்க்கார் சொல்லி காட்டினான் அந்த செய்திய, என் அடியார்களே இந்த ஒரு மாதம் என்னுடைய பேச்சை கேட்டு நீங்கள் இருந்ததை போல் ஏனைய மாதங்கள் இருப்பீர்களே, ஆனால் நான் உங்களை காபீர்கள் முன்னாடி தரப்புடிய வைக்க மாட்டேங்கிறான் அல்லாஹ். இந்த வாக்குறுதி சொல்லி ஈதுகாலையில அனுப்புறான். ஆனா நம்மளுடைய பதிலசீம் என்ன தெரியுமா? தொழுது முடிச்சதோட சினிமா தேட்டருக்கு டூர் போறாங்க பசங்களா. அல்லாஹ் என்ன சொல்லி அனுப்புறான், என் அடியார்களே நீங்க என் பேச்சை கேட்டு இப்ப இருந்த மாதிரி ஏனைய மாதங்கள் இருப்பீர்களே, ஆனால் நான் உங்களை யாரு முன்னாடி தலைக்குடிய வைக்க மாட்டேன், உங்களை சாந்தாரா கண்ணியமா வாழ வைப்பாங்க. அல்லாஹ் அவன் நம்மளுடைய பதிலசீம் அந்த நிமிஷம் அல்லாஹ் ஒரு பேச்சை ஹிலாப் செஞ்சு ஈதுகாலின் வெளியில வந்து அடுத்த நிமிஷம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய செயல்பாடுகளில் இறங்குகிறோம். அந்த நாம் அல்லாஹ் தஆலாவை வருத்தப்படுகிறோம். அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். நாம் நம்முடைய கல்புகளை, நம்முடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் அல்லாஹ் ரசூலை ரொம்ப நேசிச்சாங்க, ரொம்ப நேசிச்சாங்க. சஹாபாக்கள் நேசித்ததை பார்த்து காஃபிர்கள் ஆச்சரியப்பட்டாங்க. ஆச்சரியப்பட்டாங்க. எந்த அளவுக்குன்னா, ஹஸரத் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா நபி அவர்களுடைய மனைவி, அவங்கள பாக்குறதுக்கு அவர்களுடைய உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அத்தா அபூ சுஃபியான் ரலியல்லாஹு, அபூ சுஃபியான் ரலியல்லாஹு இஸ்லாத்துக்கு வர இல்லை. அபூ சுஃபியான் ரலியல்லாஹு கடைசியா தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. மதீனாவுல தன்னுடைய மகளை பார்க்கலாம் என்று வருகிறார்கள். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு நபி அவர்களுடைய மனைவி. அவங்க வந்தவங்க தன் மகளுடைய வீட்டுக்கு போறாங்க. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு வீட்டுக்கு போனா அங்க ஒரு பாய் விரிச்சிருக்கு. அபூ சுஃபியான் வந்தவங்க இந்த பக்கம் பார்த்துட்டு அந்த பாய் விரிச்சிருச்சு, நான் மக வீடு பாயில உட்கார போறாங்க. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு வேகமா போய் அந்த பாயை எடுத்துட்டாங்க. அவங்க அத்தா கூட ஆச்சரியம் கேக்குறாங்க, என்ன இது? ஒருவேளை எனக்கு அந்த பாய் நான் உட்கார்ற அளவுக்கு தகுதியுடைய பாயா இல்லையா, அல்லது இந்த பாயில உட்கார்ற தகுதி எனக்கு இல்லையான்னு கேட்டாங்க. அப்ப உம்மு ஹபீபா ரலியல்லாஹு சொன்னாங்க, பல் ஹுவ ஃபிராஷு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது ரசூலுல்லாஹ் உட்கார்ற பாய். அந்த முஷ்ரிகுன் நஜஸ், நீங்க முஷ்ரிக், நீங்க நஜீஸ். ரசூலுல்லாஹ் உட்கார்ற பாயில நீங்க உட்கார கூடாதுன்னு தன் பெற்ற தந்தையை சொல்கிறார்கள் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு. நபி அவர்கள் உட்கார்ந்த பாயில நீங்க உட்கார கூடாது. சஹாபாக்கள் கல்புல ரசூலுல்லாஹ் மேல எவ்வளவு முஹப்பத் வச்சிருப்பாங்க. நபி உட்கார்ந்த பாயில நீங்க உட்கார கூடாது. அது ஹுவ ஃபிராஷு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது நபியுடைய ஃபிராஷ், நபியுடைய பாய். அது அந்த முஷ்ரிகுன் நஜஸுன்ட்டாங்க. நீங்க முஷ்ரிக், நீங்க நஜீஸ், நீங்க நபி அவர்கள் உட்கார்ந்த பாயில உட்கார கூட தகுதி இல்லை. சஹாபாக்கள் என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்திருப்பார்கள். அந்த ஹஜ்ரத் அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹுடைய அம்மாவும் சச்சாவும் உஹதுடைய போர்க்களத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்ல் செய்யப்பட்டுட்டாங்கங்கிற செய்தி பரவிச்சு. அந்த செய்தி பரவுனதுக்கு அப்புறம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு இன்னொரு சஹாபியும் சேர்ந்து போர் செய்யறதை நிறுத்திட்டாங்க. நிறுத்திட்டு வாவெல்லாம் தொங்க அப்படின்னு வந்துட்டு இருக்கிறாங்க. அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு கேட்டாங்க, எங்க போறீங்க ரெண்டு பேரும் போர் செய்யறது ஒப்புன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, நபி அவர்கள் கொல்லப்பட்டுட்டாங்கன்னு செய்தி வந்துருச்சு, இதுக்கப்புறம் என்ன போர் செய்யறதுன்னு கேட்டாங்க.
அப்ப அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு கேட்டாங்க, நபி அவர்கள் கொல்லப்பட்டாங்களா என்று கேட்டுவிட்டு, ஃபமா தஸ்னாவுன பில் ஹயாத்தி பாதஹு, நபி அவர்களே மரணித்ததற்கு பின்னால் நீங்கள் வாழ்ந்து என்ன செய்ய போகிறீர்கள்? அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு கேக்குறாங்க, நபி அவர்கள் கொல்லப்பட்டாங்கன்னு செய்தி வந்துருச்சா? ஃபமா தஸ்னாவுன பில் ஹயாத்தி பாதஹு, நபி அவர்கள் மரணித்ததற்கு பின்னால் நீங்கள் ஹயாத்தாக வாழ்ந்து என்ன செய்ய போகிறீர்கள்? ஃபமூது அலாமா மாத அலைஹி, நபி அவர்கள் எதன் மீது மரணித்தார்களோ நீங்களும் அதன் மீது மரணித்து விடுங்கள் என்று சொல்லி தன்னுடைய வாளை எடுத்துட்டு காஃபிர்கள் கூட போட்டார். சல்லடை அறுத்து போய் போட்டார். போய்விடா ஷஹீத் ஆயிட்டார். கேட்ட வார்த்தை என்ன? நபி மரணித்து விட்டார்கள் என்று சொன்னதற்கு பின்னால் நீங்கள் வாழ்ந்து என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டார். சஹாபாக்கள் அவருடைய கருப்பகல்ல அல்லாஹ் ரசூலுடைய நேசம் இருக்காரு பாருங்க, எழுதுறாங்க வரலாற்று. இப்படியெல்லாம் எழுதுகிறார்கள். நபி அவர்கள் கொஞ்சம் நேரம் அதிகமாக சஜிதா செய்து விட்டால் பதறி போன சஹாபாக்கள் அதிகம். ஏன் நபி அவர்கள் இவ்வளவு நேரம் சஜிதா செய்கிறார்கள்? அவர்களுக்கு என்ன ஆனதோ என்று சில சஹாபிகள் சஜிதாவிலிருந்து எந்திரிச்சு பார்த்ததெல்லாம் ஒன்று எழுதுறாங்க. சஜிதா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்ச சஹாபாக்கள் இருக்காங்க. ஏன் நபி இவ்வளவு நேரம் சஜிதாவிலே இருக்கிறாங்க? என்ன ஆச்சு இதை சொல்லுங்க. ஏதேனும் அவர்களுக்கு நிகழ்ந்து விட்டதா? சில சமயங்கள் இருந்து நபி அவர்கள் சஹாபாக்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க, எஞ்சி போயிடுவாங்க ஏதாவது ஒரு வேலையா. கொஞ்ச நேரத்திற்கு அப்புறம் சஹாபா நபி அவர்கள் திரும்பி வரவில்லை என்றால் சஹாபாக்களுக்குள்ள ஒரு வஸ்வாஸ் வந்துடும். எங்க ரசூலுல்லாஹ் போறாங்க, ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண இவ்வளவு நேரமாகி என்று மதீனாவுடைய வீதிகளில் தேடி திரிந்த சஹாபாக்கள் பலர் நபி அவர்கள் தங்களை விட்டும் ஒரு சில வினாடி நேரம் கூட நடந்து போவதை விட அனுபவிச்சு. அவர்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் அவ்வளவு நேசித்தார்கள். அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசித்தார்கள். அவருடைய நேசம் இருக்கு பாருங்க, கொட்டு துனியாவுடைய அடுத்த மூலையிலேயே போய்விட்டார். அதற்கு சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மக்பரா சைனாவுல இருக்கு. யாருடைய மக்பரா? சஹாபி சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு சஹாபி ரசூல். அவர்கள் நபி அவர்களோடு பல போர்ல கலந்துட்டோம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு காலத்துல பல போருக்கு தளபதியா இருந்தோம். இஸ்லாத்தை சொல்லிக் கொண்டே சைனா வரைக்கும் வந்து அடங்கிட்டாங்க. இஸ்லாம் சவுதி அரேபியா எங்க இருக்கு, மக்கா மதீனா எங்க இருக்கு, சைனா எங்க இருக்கு, எத்தனையோ 1000 கிலோமீட்டர்கள் சஹாபாக்கள் நடந்தே அல்லாஹ் பத்தி சொல்லிட்டு வந்தாங்க. நபீபுல் அன்சாரி ரலியல்லாஹு அடங்கி இருக்கிறாங்க. இதற்கெல்லாம் காரணம் நண்பர்களே, நபி அவர்கள் மீது சஹாபாக்கள் வைத்திருந்த அந்த பாசம். இன்னும் சில வரலாற்று ஆசிரியர்கள் இப்படி எழுதுறாங்க, நபி அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதால நின்று சர்க்கார் சொன்னாங்க அரஃபாவுடைய மைதானத்துல, பல்லிகு அன்னி வலோ ஆயத்தை, என்னை தொட்டும் ஒரு செய்தியாக இருந்தாலும் பரவாயில்லை, என் உம்மத்துக்கு எத்தி வைங்கன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன பத்தியான செய்திகளை என்ன செய்யுங்க, என்னை தொட்டும் குர்ஆன் ஆயத் ஹதீஸ்களை மக்களுக்கு எத்தி வைங்கன்னாங்க. இந்த பயான கேட்ட ஹஜ்ஜி முடிஞ்சதோட எந்தெந்த சஹாபாக்கள் எந்த டைரக்ஷன்ல நின்றாங்களோ அப்படியே குதிரைகளை ஓட்டி கொண்ட சஹாபாக்கள் பல பேர் எழுதுறாங்க. நபி அவர்கள் சொல்லிட்டாங்க தன்னை பத்தியான செய்திகளை எத்தி வைக்க சொல்லி. இப்படியே அல்லாஹ்வை பற்றி ரசூலை பற்றி தாங்கள் பார்த்த டைரக்ஷன்லயே பார்த்த திசையிலேயே போய் ஆயிரக்கணக்கான பேர் இஸ்லாம் ஆகிட்டாங்க சஹாபா. அவர்கள் மத்தியில் அன்பர்களே அல்லாஹ் ரசூலுடைய முஹப்பத் இருந்துச்சு. அல்லாஹ் ரசூலுடைய முஹப்பத் வந்து விடுமே ஆனால், அவர்களை பற்றியான காதல் வந்து விடுமே ஆனால் தானாய் பாதுகாப்பு. நாம் நம்ம ஷேகுமார்கள்ட்ட இருந்து கற்றுக்கொள்வது என்ன? அல்லாஹ்வை நேசிக்கணும், ரசூலை நேசிக்கணும், அவர்களுடைய பிரியம் ஷவுக் சர்க்கார்லாம் பார்த்தது ரொம்ப நாயகலாம் அப்படி நேசிச்சாங்க. ரசூலுல்லாஹ் அப்படி நேசிச்சாங்க, ஷேகுமார்கள் அப்படி நேசிச்சாங்க. இந்த நேசம் தான் நண்பர்களே உயர்ந்த மகாமுக்கு கொண்டு போகும். நேசம் முதல்ல வேணும். சர்க்கார் சொல்லி காமிச்சாங்க, ஒரு மனிதர் இருக்கிறார், அவர்கிட்ட நேசத்துக்கான அறிகுறியே இல்லை. அவர் கருப்புற பாசம் நேசம்னாலே ஒண்ணு கிடையாது. ஷேக் சொன்னாலும் அவருக்கு பையத்தே கொடுக்க மாட்டேன்ட்டான். உனக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், பையத்தை விட, ஏன்னா உன்கிட்ட மாத்தையே முகப்பத் இல்லை, முகப்பத்துக்கான மாதாவே உன் கருப்புற இல்லை, எதையுமே நேசிக்க மாட்டேன், உனக்கு என் மேல பிரியம் வராது, நீ சரிபட்டு வர மாட்டேன்னு அமைச்சிட்டாங்க. அதனால மனித மனசுல வந்து நேசம் இருக்கு. அந்த நேசத்தை சூஃபியாக்கள் அதிகப்படுகிறோம். நேசம் அதிகமாகிவிட்டால் அன்பர்களே இபாதத்துகள் தானாகும். சஹாபாக்களும் சரி, நாதாக்களும் சரி, அவுலியாக்களும் சரி இபாதத்துகள் செய்தார்கள், அல்லாஹ்வை வணங்கினார்கள். என்ன காரணம் அன்பர்களே? அவர்கள் எல்லாம் அவர்களுடைய கல்புகளை நபி அவர்கள் அல்லாஹ்வை பற்றியார் ரசூலை பற்றியார் நேசத்தை உண்டாயிட்டாங்க. சர்க்காருடைய செய்தி ஒன்று அந்த குரூப்ல கூட வச்சு அல்லாஹ் சொல்றான், ஜகாத்துல 2.5% கொடுக்கும்.
100 ரூபாயில 2000 ரூபாய் கொடு. அல்லாஹ் 100 ரூபாயில 25 ரூபாய் கொடுனாலும் கொடுத்தாவணும். நாம 100 ரூபாயில 50 ரூபாய் கொடுனாலும் கொடுத்தாவணும். 98 ரூபாய் கொடு, நீ 2 ரூபாய் வச்சுக்கன்னா செஞ்சுதான் எவ்வளவு போலாம்? 97.5 ரூபீஸ் கொடுத்துரு, 2.5 ரூபீஸ் தான் நீ வச்சுக்கணும்னு சொன்னா டாக்ஸ் எல்லாம் போடுறாரு. 40% 60% டாக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டுறாங்களே ஜனங்க. 40-60% டாக்ஸ் கட்டுறாங்க சம்பாதிக்கக்கூடிய சொத்துக்கள்ல. ஆனால் என்ன என்பர்களே, அல்லாஹ் என்ன சொல்றா, நீ 2.5% கொடு. சர்க்கார் சொன்னாங்களா, அல்லாஹ் நீ முகப்பத்தை வெளிக்காய். யா அல்லாஹ், நான் சம்பாதித்த காசு பெருசு இல்ல ரப்பே, நீ குருன்னு சொன்னல்ல, நீ கேட்டா நான் எதையும் கொடுப்பேன் அல்லாங்கிறதுக்கு நீ இந்த முகப்பத்தை வெளிக்காட்டுவதற்காக அந்த 2.5% வெளிக்காட்டு. 100 ரூபாய்க்கு 2000 ரூபாய் அல்லாஹ் கொடுக்க சொன்னான். கொடுக்கு அல்லாஹ் கொடுக்க சொன்னாண்டு உனக்கு அல்லாஹ் தானே இல்லா, உன் காசு இல்லா இல்ல நிரூபிச்சு காட்டு கொடுத்து. நீயே இல்லா, நீ என்ன கொடுக்க சொல்ற, நான் கொடுத்துட்டேன். சர்க்கார் சொன்னாங்க, அன்ஃபீகு, அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க செலவு செய்யுங்க, மிம்மா ரஸக்கு நாக்கும், நாம உங்களுக்கு என்ன கொடுத்தோமோ அதையும் செலவு செய்யுங்கிறாங்க. இவன் சொந்த காசு செலவு பண்ண வேண்டாம். அன்ஃபீகு மிம்மா ரஸக்கு நாக்கும், நாம கொடுத்த காசு இருக்குல்ல அது செலவு பண்ணுங்கிறான். அல்லாஹ் எடுத்து தேடி பாருங்க, அல்லாஹ் கொடுத்த காசு இருக்குதா வேற யாரும் கொடுத்த காசாவது இருக்குதா? எந்த காசு தேடினாலும் அல்லாஹ் கொடுத்த காசு தான் இருக்கும். அல்லாஹ் சொல்ற அதை செலவு பண்ணுங்க. அதை என்ன செய்யுங்கிறாங்க? அல்லாஹ் தஆலா இந்த நிலையெல்லாம் வர வேண்டும் என்றால் அல்லாஹ்வை பற்றியான காதல் நம்மள அதிகமாகணும். அல்லாஹ்வை பற்றியான என்ன வேண்டும் என்பவர்களே, முஹப்பத் அதிகமாக. ஒரு சஹாபி ரசூல் காஃபிர்கள் அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, மக்காவுடைய காஃபிர்கள் அரெஸ்ட் பண்ணி தூக்குல ஏத்தும் போது கேட்கிறாங்க, இப்ப சொல்லுங்க, உங்களுடைய இடத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால் தூக்குல ஏத்த போறாங்க, உங்களுடைய இந்த இடத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, நான் என் வீட்டில் இருக்க, நபி அவர்கள் ரோட்டில் நடந்து போகும்போது அவர்களுடைய கால்ல முள்ளு குத்துனா கூட நான் ஏத்துக்க மாட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க? எந்த தூக்குல போற இடத்துல ரசூலுல்லாஹ் இருந்தா ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்கிறீர்கள். அப்படி அல்ல, நான் என் வீட்டில் இருக்க, நபி ரோட்ல போகும்போது அவர்கள் கால்ல முள்ளு குத்துனா கூட நாங்க தாங்க மாட்டேன், என்ன தூக்குல போட்டுக்கேன்டா. அப்ப ஹஜ்ரத் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு முஸ்லிம் ஆக இல்ல, எஜமா அங்க நிக்கிறாங்க. இந்த பாசமான வார்த்தைகளை கேட்டுவிட்டு சொன்னார்கள், மா ரஐது மினன் நாஸி அஹதன் யுஹிப்பு அஹதன் கஹுப்பி அஸ்ஹாபி முஹம்மதின் முஹம்மதா, முஹம்மதுடைய சஹாபாக்கள் முஹம்மதை நேசிப்பதை போல் இந்த துனியால எந்த மனிதரும் இன்னொரு மனிதரை நேசித்து நான் பார்த்ததில்லை. என்ன சொல்றாங்க? என்ன சொல்லுகிறார்கள்? இந்த இடத்துல நபி அவர்களை நிற்கிறதா நீ ஒத்துக்கிட்டா ரிலீஸ் பண்ணிடுவேங்கிறாங்க. நிக்க வேணாம், அது அடுத்த பிரச்சனை. உங்களுடைய இடத்தில் நபி நின்றால் நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களான்னு கேட்டாங்க. ஒத்துக்கிறேன்னு சொன்னா கூட ரிலீஸ் பண்ணிடுவாங்க. முடியாதுட்டாங்க. நபி அவர்களுடைய கால்ல முள்ளு குத்துறதை தாங்க மாட்டாங்க. குசுபேன செய்தா சொன்னாங்க, முழு துனியால முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிப்பதை போல் ஒரு நபரையும் நான் பார்த்ததில்லை. மஸ்ஊத் ஸகஃபி என்ற ஒரு மனிதர் ஹுதைபியா உடன்படிக்கையப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பார்க்கறாங்க. சஹாபாக்கள் நபி அவர்கள்ட்ட நடந்து கொண்டக்கூடிய முறைகளை எல்லாம் பார்க்கறாங்க. பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, காஃபிர்கள் வந்து சொன்னாங்க, நான் இந்த மாதிரி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூட்டத்தார்கள் சஹாபாக்களை பார்த்தேன். நான் இதுவரைக்கும் எத்தனையோ மன்னர்களை பார்த்திருக்கிறேன், நஜ்ஜாஷியை பார்த்திருக்கிறேன், ரோமுடைய மன்னர்களை பார்த்திருக்கிறேன். ஆனால் முஹம்மதுடைய சஹாபாக்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிப்பதை போல் எந்த மன்னருடைய தோழர்களும் அந்த மன்னரை மதித்து நான் பார்த்ததில்லை. அவர்கள் எச்சி உமிழ்வதில்லை. இல்லா வகாத் ஃபீ கஃபீரத்தின் மின்ஹும், சஹாபாக்கள் இருந்து யாராவது ஒரு நபர் கையெடுத்து அதை வாங்கிடுறாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் யாரேனும் ஒரு நபருடைய கையில தான் அது விடும். வதலக பிஹா வஜ்ஹஹு வஜில்தஹு, அந்த நபி அவர்களுடைய முபாரக்கான எச்சியை கொண்டு அவர்கள் தங்களுடைய முகங்களிலும் தங்களுடைய உடல்களிலும் தேய்த்துக் கொள்கிறார்கள். வந்து ஆச்சரியமா சொன்னார். புகாரி ஷரீஃப்ல இருக்க ஹதீஸ். சஹாபாக்களுடைய இஷ்க காஃபிர்கள்ட்ட வந்து சொல்லி காட்டுறாரு, என்ன இவ்வளவு பாசமா இருக்கிறாங்க. அந்த நபி அவர்கள் ஒரு செய்வதில்லை, அந்த தண்ணீரை சஹாபாக்கள் எடுப்பதற்காக தங்களுக்கு மத்தியில் போட்டி போட்டுக் கொள்கிறார்கள்.
நபி அவர்கள் ஒரு செஞ்சு தண்ணி கிலோவாவது சஹாபாக்கள் எடுத்துக்கொள்வார்கள். கிடைக்காத சஹாபாக்கள் யாரு கையில கிடைச்சிட்டோ அவர் கைகளை தடவி கொள்வார் என்ற காட்சியை நான் பார்த்தேன்னு சொன்னாங்க. இந்த காட்சியை நான் என்ன பார்த்தேன்னு சொன்னாங்க. அதனால அன்பர்களே, அல்லாஹ் என்ன சொல்லிட்டா சஹாபாக்களை ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அந்த சஹாபாக்களை பொருந்தி கொண்டான். ஏன்? அந்த சஹாபாக்கள் தன் நபியை, தன் காதலரை எப்படி மதிக்க வேண்டுமோ அப்படி மதித்து விட்டார்கள். எப்படி அந்த நபிக்காக வாழணுமோ வாழ்ந்துட்டாங்க. எவ்வளவு சஹாபா, எவ்வளவு நாதா, ஒரு நபர் அப்பதான் வந்தாங்க. யாரும் சொல்லல, இஸ்லாத்துல போர்க்களத்துல தான் ஆகுறேன் சர்க்கார் கலிமா சொல்லி இஸ்லாம் ஆகுது. அப்ப நபி அவர்கிட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ் எந்த நிலையை பொருந்திக்குவான், அல்லாஹ் எந்த நிலையை பார்த்து ஆனந்தப்படுவான்? நபி அவர்கள் சொல்றாங்க, கையில ஆயுதங்களே இல்லை என்றாலும் எதிரிகளுக்கு மத்தியில் ஓடுகிறாரே, கையில ஆயுதம் இல்லை, நிராயுதமானிதா இருந்தாலும் அவரை ஃபேஸ் பண்ண போகிறாரு, அவரை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுறாங்க, அவரை பார்த்து ஆனந்தம். அவங்க சொன்னாங்க, யாரும் சொன்னா நீங்க சாட்சியா இருங்க அப்படின்னு கையில ஒரு கட்டையை மட்டும் எடுத்துட்டு ஓடிட்டாங்க போர்க்களத்துக்கு. அப்பதான் இஸ்லாம் ஆனாங்க, போய் அந்த ஷஹீத் ஆயிட்டாங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் போய் நாம் 600 வருஷமா இஸ்லாத்துல அல்லாஹ் ரசூலை பத்தி சொன்னா நம்ம கண்குள்ள முஹப்பத் இல்லை, இஷ்க் இல்லை, காதல் வரை இல்லை. நாம் அதற்காக பாடுபட வேண்டும். அல்லாஹ்வுக்காக நம்மை அல்லாஹ்வுடைய உண்மை காதலர்களாகவும், அல்லாஹ்வுடைய நேசர்களாகவும், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நேசர்களாகவும், அல்லாஹ்வுடைய வழிமாறுடைய நேசர்களாகவும் அல்லாஹ்வுடைய ஃபضل கடமை கொண்டு அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கியவர்கள் புரிவானாக. இபரத் ஷைഖே முர்ஷிதியோ மதாயி وبحق لا اله الا الله محمد رسول الله صلى الله عليه وسلم واخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم.